ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து சப்ளி கபாப் பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து இது கீமா வந்து ஒரு 1/2 கிலோ கீமா எடுத்து வச்சுருக்கிறேன். பீஃப் வாங்கி அப்படியே நான் கீமா பண்ணிட்டேங்க. கறி வாங்கி இதுலேயே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள், இது வந்து தனியா, ஜீரகம், பச்சை மிளகாய். இது வந்து மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாங்கள். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு முட்டை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இந்த வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணி எல்லாம் போகிறதுக்கு ஒரு துணியில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ செய்யலாம் வாங்க. இதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பச்சை மிளகா, ஜீரகம், தனியா போட்டு கொரப்பாக அடிச்சிட்டு வந்துடுறேன். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கீமா இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருக்கட்டும், பார்த்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கணுங்க, மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சிக்கனில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம். நான் வந்து பீஃபில் செய்கிறேன் இது. அப்புறம் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கணுங்க. சும்மா நைஸாக மெலிசாக நல்லா, நீங்கள் எவ்வளோ மெலிசாக இருப்பீங்களோ அவ்வளோ வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இதில் அப்புறம் பாருங்க, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு ரெண்டும் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து மக்கே காட்டான்னு சொல்லுவோம். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவரு மாவு தாங்க. அதான், ஆனால் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அது வேறு டைப்பில் செய்வாங்க. இது வந்து சோளம் இருக்குல்ல, அது வந்து நல்லா காய வச்சு ஃபைனாக வந்து வெளியே இதில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி பேக் பண்ணி விற்கிறது இது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க. பாருங்க, இதில் ஒரு ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். மக்கே காட்டான் போட்டால் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வரும். இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். ஜாஸ்தியாக போடக்கூடாது, சும்மா லைட்டாக தான். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். பாருங்கள், சில்லி இது தனியாத்தூள், ஜீரகத்தூள், பச்சை மிளகாய் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிவிடுங்க இதுவும். அப்புறம் ஒரே ஒரு முட்டை போட்டுக்கலாம், அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ணி நல்லா கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட போடலாம். போட்டு நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லா பிசைஞ்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தவாவில் வந்து எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும், நல்லா சூடாகணுங்க எண்ணெய், அப்போ தான் நல்லா இது வரும். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இது பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு இந்த 3 விரல் வச்சு இந்த மாதிரி இது பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் சூடாகட்டும் எண்ணெய். பாருங்க, இது எடுத்து அப்படியே பிஸ்மில்லாஹ் அப்படியே போடலாம். நல்லா சூடாகணுங்க எண்ணெய். அதே மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். பண்ணி அப்படியே இது போட்டுக்கலாம். இதே மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் கடையில் போய் கேட்டால் ஒன்று 50 ரூபா, 100 ரூபா கிட்ட இருக்குது. நாங்கள் வீட்லேயே நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இது அப்படியே பாருங்க, சூப்பராக எவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்கள்.
சப்ளி கபாப். நல்லா இன்னும் ப்ரௌன் கலராக வரட்டும். நல்லா பார்க்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாம். நாங்கள் எவ்வளோ பெருசு போட்டோம் எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு பாருங்கள். வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான சப்லி கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.